படித்த இளைஞர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையிலேயே நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல நான் உங்களுடைய தென்காசி சபிக். தென்காசி மாவட்டம் பாட்டாக்குறிச்சிங்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு அரங்கத்துல நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த விளையாட்டு அரங்கம் மாவட்டத்தில இருந்து பார்த்தோம்னா, குறிப்பா தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கணக்கெடுத்தோம்னா குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால இளைஞர்கள் யாரும் அதை பயன்படுத்துறதுக்கு முன் வரல. காரணம் கேட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் இந்த டிஸ்டன்ஸ்னாலேயே நம்ம மக்கள் எல்லாருமே நம்ம அரசை குறை சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை புறக்கணிச்சுட்டு இருக்கோம். பட் ப்ராபபிளி இந்த டிஸ்டன்ஸ் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு தள்ளி இந்த 15 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இங்க போட்டிருக்காங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். குறிப்பா சொல்றாருன்னா ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸும் இந்த மாதிரி தூரந்தொலைவுகளில் வரும்போதுதான் அந்த மாவட்டத்தில் அந்த இடப்பட்ட அந்த இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, காலியான இடங்கள், அந்த தரிசு நிலங்கள், இதெல்லாமே வணிகங்களாக மாறும், இருப்பிடங்களா மாறும். ஸோ அப்படி மாறும்போது தான் மாவட்டத்தோட வளர்ச்சி ஏற்படும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் வளர்ந்துகிட்டே போகும். அந்த இடத்துல ஒரு சென்டினுடைய விலை பல கோடின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண ஏழைகளால் கூட இடம் வாங்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த மாவட்டம் தள்ளப்படும். ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் கவர்மெண்ட் இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளை ரொம்ப தூரம் தொலைவில் கொண்டு வைக்கிறாங்க. பட் இதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிடாம, இல்லை அரசியல் தலைவர்களுடைய லாபகரத்துக்காகவும், இல்லைனா அரசியல் புள்ளிகளுடைய பெரிய பெரிய அடுத்த ப்ராஜெக்ட் அங்கே வரப்போகுது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விதத்தை பயன்படுத்தாம விட்டுருந்தாங்க. ஸோ இதை நம்மளுடைய தென்காசி மாவட்ட மக்கள் இதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இதை பயன்படுத்துறதுக்கு முன் வரணும். ஸோ இது நம்முடைய இளைஞர்களுக்காக கட்டப்பட்டதுங்கிறத நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடணும். படித்த இளைஞர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையிலேயே நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல நான் உங்களுடைய தென்காசி சபிக்.